தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. எண்ணூர் கழிமுகத்தில் கலந்த எண்ணெய் கழிவுகளை ஆய்வு செய்ததில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பீனால், எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்தது தெரியவந்துள்ளது. எண்ணூர் கழிமுகத்தில் கலந்த எண்ணெய் கழிவுகளில் அதிக அளவு பீனால் மற்றும் கிரீஸ் இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. எண்ணெய் கழிவுகளில் அதிக அளவு பீனால் இருப்பது தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்பொழுது ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. பீனால் அதிக அளவில் கலந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அருணா, எண்ணூரில் கச்சா கசடுகள் கலந்தது தொடர்பான பிரச்சனை மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2 நாட்களுக்கு முன்பு கொசஸ்தலை ஆறு மற்றும் கழிமுக பகுதிகள், குறிப்பாக பக்கிங்காம் கால்வாய், சிபிசிஎல் தொழிற்சாலைக்கு தெற்கு புறத்தில் நீர் மாதிரிகளை எடுத்து சென்றது. அந்த நீர் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்து அந்த அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக எண்ணூர் கழிமுகத்தில் கலந்த எண்ணெய் கழிவுகள் ஆய்வு செய்ததில் அதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பீனால் மற்றும் கிரீஸ் கலந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் கழிமுகத்தில் கலந்தது கச்சா எண்ணெய் அல்லது சுத்திகரிப்பிற்கு உட்படுத்தப்பட்ட, அதாவது கச்சா எண்ணெயாக இருக்கலாம் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் என தெரிய வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தன்னுடைய அறிக்கையில் உறுதி செய்துள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ், ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கொசஸ்தலை ஆற்றுல சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்ய போது 1 லிட்டருக்கு 48 கிராம் அளவிற்கு பீனால் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதே போன்று 10 கிராம்ல பாத்தீங்கன்னா 1 கிராம் அளவிற்கு 10 கிராம்ல 10 கிராம் நீர் மாதிரியில 1 கிராம் அளவிற்கு பெட்ரோலிய பொருட்கள் இருப்பதும் 1 லிட்டர்ல 828 மில்லிகிராம் அளவிற்கு பெட்ரோலிய பொருட்கள் கொசஸ்தலை ஆற்றுல இருக்கிறது அந்த சிற்றோடையில இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் எங்கிருந்து இந்த பெட்ரோலிய பொருட்கள் வெளியேறி இருக்கலாம் என்பது குறித்தான இந்த குற்றச்சாட்டுகள் சிபிசிஎல் தொழிற்சாலை மேல வைக்கப்படுகிறது. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மணலியில செயல்படுது. இந்நிலையில அந்த தொழிற்சாலையினுடைய தெற்கு புறத்தில் இருக்கின்ற பக்கிங்காம் கால்வாயில் எடுக்கப்பட்ட மாதிரிகள்ல 1 லிட்டருக்கு 10.2 மில்லிகிராம் அளவிற்கு பீனால் கலவைகள், அதாவது 10.2 இருந்து 18.6 வரை பீனால் கலவைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது வரம்பை விட மிகவும் அதிகமானதாக கூறப்படுகிறது. எனவே பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகளை விட சிபிசிஎல் தொழிற்சாலையினுடைய தெற்கு புறத்தில் பக்கிங்காம் கால்வாயை ஒட்டியுள்ள பகுதியில் தான் அதிக அளவிற்கு பெட்ரோலிய கசடுகள் இருப்பதை உறுதி செய்துள்ள நிலையில சிபிசிஎல்லில் இருந்துதான் இந்த கச்சா கசடுகள் வெளியேறி இருப்பது அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்படுவதாக தான் தெரிகிறது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.